இன்றைய சூழலில் ஒவ்வொரு மனிதரும் இதய நோய்களுக்கு ஆளாகின்றனர். எனவே இதயத்தில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளை எவ்வாறு உணர்ந்து எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடியலை வானொலியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. இந்த வாரம் ஒரு கொஸ்டினோடு ஆரம்பிக்கணும்னு பார்த்தேன். இந்த ஸ்லைடை பாருங்கள். இந்த ஸ்டைலில் நிறைய டிகிரி போட்டிருக்கேன். எது பெஸ்ட்டு டிகிரின்னு கேட்பேன். நான் வச்சுருக்கேன் எம்டி, டிஎம், நான் வைத்திருக்கின்ற பிஹெச்டியை. ஒரு மீட்டிங்கில் கேட்டேன். ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் ஒரு லேடி எழுந்து EEE பிடெக் வாங்கினோம்னா பெஸ்ட்டுன்னா, ஏன்னா உடனே சம்பாதிக்கலாம். 3 லட்சம் 4 லட்சம் கூட கூடிய சீக்கிரத்தில். அந்த பெண்மணி நினைச்சோம் கட்டாயம் அந்த டிகிரி வாங்குங்க. எந்த டிகிரி வாங்கினாலும் டிகிரி வாங்குவது நம்ம அறிவை பெருக்கிக் கொள்ள, கற்பது அனைத்தும் எது கற்றுக்கொண்டாலும் மற்றவர்களை கற்பிப்பதற்காகத்தான். அறிவு என்பதே தன்னை அறிந்து கொள்வது தான் அறிவு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நின்று விடாத வச்சுட்டு இதை வச்சுக்கணும். மறுபடியும் இந்த கேள்வி கேட்குறேன், எந்த பெஸ்ட்டு டிகிரின்னு கேட்டால் அவங்கவுங்க ஒரு டிகிரி சொல்கிறாங்க. சில பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டு டிகிரி பிகாம். பிகாம் என்பது நாம் மனதை அமைதியாக வைத்து கொள்கின்ற அந்த பிகாமுக்காக பயன்படுத்துகின்ற. நீங்கள் எந்த டிகிரியாக வைத்து கொள்ளுங்கள், பிகாமை மன அமைதியை இழக்காமல் வைத்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியமானது. ஒன்றுன்னு பாருங்களேன், நிறைய நோயாளிகளிடம் டாக்டர் சொக்கலிங்கம் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, தூக்க மாத்திரை கொடுன்றாங்க. இந்த 50 வருடமாக நான் எந்த நோயாளிக்கும் ஒரு தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. தூக்கம் வருவதற்கு வழி கற்றுக் கொடுத்து, தூக்கம் என்பதை இயற்கையாக ரசித்து தூங்க வேண்டும். அப்பொழுதுதான் தூங்குகின்ற பயன் உங்களுக்கு கிடைக்கும். 50 வயது ஆகிவிட்டதென்றால் குறைந்தது நீங்கள் 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் தூங்க வேண்டும். குறைந்த 7 மணி நேரம் தூங்கணும். அதான் நினைப்பேன், அடிக்கடி சொல்லுவேன். 24 மணி நேரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாளில் 8 மணி நேரம் தூங்குங்கள். 8 மணி நேரம் உங்களுடைய பணியை செய்யுங்கள், வேலையை செய்யுங்கள். 8 மணி நேரம் உங்களை பார்த்து கொள்ளுகின்ற நேரத்தை ஒதுக்கி வைத்து கொள்ள வேண்டும். அந்த 8 மணி நேரம் தான் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக. ஸோ 8 8 8ன்னு பிரித்து வைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் டைமே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவர்கள் அனைவரும் அறியாமை மடமை என்று பெயர். 24 மணி நேரம் கிடைக்குது. யாரெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்களோ அவங்களிடம் கேட்டால் அவர்களுக்கு நிறைய டைம் இருக்கும். அதான் மோர் பிஸியர் they will have more leisure time. நான் பிஸியாக இருக்கிற டைம் இல்லைன்னு சொன்னாவே அவங்க லேசின்னு பேருன்னு வச்சுக்கோங்க. அதான் முக்கியமானது. ஏன் இந்த கருத்தை சொல்கிறேன்னா, தூக்கம் ஏன் வரல? இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த குழந்தை எப்பயாவது தூங்கிறதுக்கு மாத்திரை கேட்குமா? தூக்கம் வர வேண்டுமென்றால் துக்கம் என்ப அந்த காலை எடுத்து விட வேண்டும். தூங்குவதற்கு முன்பு துக்கம் இருந்தால் தூக்கம் வரவே வராது. எவன் ஒருவன் உடற்பயிற்சியை சீராக செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ தூக்கம் உடனே வந்துடும். என்னை விட்டால் 2 நிமிஷத்தில் தூங்கிடுவேன். பட் இதே சொக்கலிங்கம் 2 3 4 விழித்திருந்து பல நோயாளியும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். தூக்கம் என்பது இயற்கையாக வர வேண்டும். ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். தூங்குவதற்கு முன்பு 10 நிமிடம் அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிடம் மெடிடேஷனில் போங்க. பிராணாயாமா பண்ணுங்க. உடனே 2 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும். நிறைய நோயாளி என்கிட்ட கேட்குறேன், தூக்கம் வரமாட்டேன்ன்றது. என்னையும் கடவுள் சோதிக்கின்றார், தூங்குவதற்கு நேரம் இல்லாமல். தூங்கும் பொழுது உங்கள் சிந்தனை உங்களை விட்டு சென்று விட்டால்தான் தூக்கம் வரும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்,
தூக்கம் வருவதற்கு துக்கம் இருக்கக்கூடாது. குறைந்தது 7லிருந்து 8 மணி நேரம். ரொம்ப நேரம் தூங்கினாலும் உடம்புக்கு கெடுதல், குறைவாக தூங்கினாலும் உடம்புக்கு கெடுதல். சில நிறைய தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த தைராய்டு சுரப்பி எப்படி வேலை செய்து பார்த்துக்கணும். அது கரெக்ட் பண்ணால் தூக்கம் நல்லா வந்துடும். அது முக்கியமாக தூக்கத்தை பற்றி சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த ஸ்லைடை பாருங்களேன். நான் தூக்கமும் மகிழ்ச்சியும் ஒரு பட்டாம்பூச்சிற்காக சொல்லுகின்றேன். இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க போனீங்கன்னா வச்சுங்க, அது உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ தூக்கமும் மகிழ்ச்சியும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பிடிக்க போகும்போது உங்களை விட்டு போகும். ஆனால் அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். அந்த குழந்தை அமைதியாக இருக்கின்றது. அந்த பட்டாம்பூச்சி உங்கள் கையில் வந்து அமர வேண்டும். ஸோ தூக்கமும் மகிழ்ச்சியும் நீங்கள் விரட்டி அடித்து பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. மகிழ்ச்சியாக இருந்தால், அமைதியாக இருந்தால், தூக்கமும் சரி அமைதியான நிலையில் இருந்தால் மகிழ்ச்சியும் உங்கள் அடைய வேண்டுமே தவிர நீங்கள் சென்று பிடிக்கின்ற அடைகின்ற பொருட்கள் அல்ல என்பதை புரியணும். ஸோ இனிமேல் யாராவது உங்கள் வீட்டில் தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா இன்றைக்கே நிறுத்திடணும். ஏன்னா தூக்க மாத்திரை ஒரு நாளடைவில் அது அடிக்ஷன் ஆகி, அந்த தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்களாம் நாளடைவில் இதய கோளாறுகள், தூக்க மாத்திரையினால் மூளை கோளாறுகள் அனைவரும் வந்துடும். அதனால் தூக்க மாத்திரை சாப்பிடக்கூடாது. ஒரு பெரிய பணக்காரர் ஒரு மாத்திரை சாப்பிட்டார், தூக்கம் வரலையா. 2 மாத்திரை 5 மாத்திரை சாப்பிட்ட தூக்கம் வரலன்ட்டு 1 மணிக்கு இரவில் எனக்கு ஃபோன் பண்ணி தூக்கம் வரலன்ட்டு என் தூக்கத்தை கெடுக்கிறாரு. அவருடன் சொன்னேன், தூங்குகின்ற சக்தியை புரிய வைத்தேன். அப்பொழுதுதான் உண்மையில் அவர்கள் உடல்நலமுடன் வாழ்க்கை நடத்த முடியும். ஸோ தயவுசெய்து தூக்கம் என்பது இயற்கையாக வந்து அதை ரசித்து அதை பயனடைய செய்ய வேண்டும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடங்கியவை. இவற்றில் தீமைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் என்பார்கள். அதேபோல் பழையன கழிதலும் புதிதென புகுதலும் வாழ்வினுடைய நீதி என்பார்கள். அந்த வகையில் தான் நாளை மறுநாள் ஒரு புதிய ஆண்டு பிறக்க இருக்கிறது. புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு ஆண்டினுடைய துவக்கம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு உலகளாவிய ஒரு பண்டிகை ஒன்று இருக்கும் என்று சொன்னால், அல்லது உலகளாவிய ஒரு கொண்டாட்ட தினம் என்று ஒன்று இருக்கும் என்றால், அல்லது பெரும்பாலான மக்கள், உலக மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு தினம் என்று ஒன்று இருக்கும் என்றால், அது இந்த ஆங்கில புத்தாண்டைத்தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக அது ஆண்டுதோறும் இருந்து வருகிறது. மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பண்டிகையாகவும் கூட இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய துவக்கம் இருக்கிறது என்று சொல்லலாம். நாளை மறுநாள் இன்னும் ஒரு புதிய ஆண்டு நமக்கு பிறக்க இருக்கிறது. ஒவ்வொரு புத்தாண்டு வரும்போதும் 2 விதமான விஷயங்கள் நம்மை ஆக்கிரமித்து கொள்ளும். நம்முடைய சிந்தனைகளில் அல்லது நம்முடைய மன உணர்வுகளில் பல்வேறு விதமான எண்ணங்கள் அலைமோதும். முதல் விஷயம், இந்த ஆண்டை நாம் எப்படி கடந்து வந்தோம் என்பது. இன்னொன்று, புதிய ஆண்டில் நாம் எத்தகைய கனவுகளை காணப்போகிறோம் என்பது. இந்த 2ம் சேர்ந்துதான் நமக்கு ஒரு புத்தாண்டு என்பதை அர்த்தமுடையதாக்குகிறது, அல்லது ஒரு புத்தாண்டை பற்றிய நம்முடைய கனவுகள் உருவாகின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த 2006ஆம் ஆண்டு குறிப்பாக இந்தியாவில், தமிழகத்தில் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஆண்டை நாம் திரும்பி பார்க்கிற போது, மதிப்பிடுகிற போது வருந்தத்தக்க துயரமான பல விஷயங்கள் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் குறிப்பாக நடந்திருக்கின்றன. 2016ஆம் ஆண்டு என்பது நமக்கு பல படிப்பினைகளையும் பல்வேறு விதமான துயரங்களையும் தந்த ஆண்டு என்றுதான் நான் நினைக்கிறேன். முக்கியமாக தமிழக விவசாயிகளினுடைய பிரச்சனை. காவிரியில் நமக்கான தண்ணீர் மறுக்கப்பட்டதன் காரணமாக நாம் பெருமளவிற்கு நம்முடைய வேளாண்மையை இழந்திருக்கிறோம், நம்முடைய உணவுப் பொருள் உற்பத்தியை இழந்திருக்கிறோம். லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், நடுத்தருவுக்கு வந்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய மரணம், அதுவும் அகால மரணங்கள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்றன.
ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் என்பது இன்றைக்கு விவசாயிகளை ஆட்டிப்பிடித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தொடர்ந்து நீங்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டிய ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த புது வருடத்திலாவது ஜல்லிக்கட்டு நமக்கு நடத்துவதற்கான அந்த உரிமை நமக்கு கிடைக்கும், நாம் அந்த இழந்த அந்த உரிமையை நாம் மறுபடியும் பெறுவோம் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இந்த புத்தாண்டு நெருங்குகிற இந்த சமயம் வரைக்கும் கூட தமிழர்களுடைய அந்த உரிமைக்கு ஒரு விடிவு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுவும் மிகவும் நாம் நினைத்து வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் தமிழக மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், எதற்குமே ஒரு தீர்வுகள் எட்டப்படவில்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவையே பாதித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அதுதான் இந்த ரூபாய் நோட்டு மதிப்பிழக்க செய்த விஷயம். அது இந்தியா தமிழகம் இரண்டிற்குமே ஒட்டுமொத்தமாக ஒரு பேரழிவை கொண்டு வந்த ஒரு விஷயம் என்று சொல்லலாம். ஏனென்று கேட்டால், நீங்கள் இதன் மூலமாக எளிய மக்கள், சாதாரண மக்கள் அல்லது சொந்த உழைப்பில் வாழக்கூடிய மக்கள் தான் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பணமில்லாத பணப்பரிவர்த்தனை என்கிற ஒரு பெரிய கனவை எட்டுவதற்காக அல்லது நடைமுறையில் உடனடியாக சாத்தியமற்ற ஒரு லட்சியத்தை உருவாக்குவதற்காக கோடான கோடி மக்கள் இன்றைக்கு நடுத்தரவில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்த பணம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவலத்தையும் நாம் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு அனைத்து மக்களையும் மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கிய இதுபோன்ற ஒரு நிகழ்வு சுதந்திர இந்தியாவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றிலேயே நடந்ததில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாக ஏராளமானோர் இன்றைக்கு வேலை இழந்திருக்கிறார்கள். பல்வேறு விதமான தொழில்கள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கின்றன. மொத்தத்தில் தமிழகம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு இருண்ட காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன் இந்தியாவையே இருண்ட காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மதிப்பிழக்க செய்வதன் மூலமாக, அதை நிவர்த்தி செய்வதற்கான மாற்று ஏற்பாடுகள் எதையும் செய்யாததன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கொடுங்கொன்மை அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2016ஆம் ஆண்டு ஒருபோதும் இந்தியர்களால், தமிழர்களால் மறக்கவே முடியாத ஒரு ஆண்டாக என்றென்றைக்குமாக இருக்கப் போகிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்னொன்று, தமிழகத்தை, அதிலும் குறிப்பாக வட மாவட்டங்களை பாதித்த ஒரு மிகப்பெரிய விஷயம் டிசம்பர் மாதம் அடித்த இந்த வார்தா புயல் என்பது. இந்த புயல் என்பது தமிழகத்தை, அதாவது வட தமிழகத்தை கிட்டத்தட்ட சூறையாடியது என்று சொல்லலாம். மிக கடுமையான வீசிய அந்த புயலின் காரணமாக லட்சக்கணக்கான மரங்கள் பெருமளவிற்கு வீழ்ச்சி அடைந்தன. நம்முடைய சுற்றுச்சூழலை பெருமளவிற்கு இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நிறைய பேர் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். வேளாண் நிலங்களில் வைக்கப்பட்டிருந்த பயிர்கள், வாழைகள் போன்றவை எல்லாம் கூட ஒரு பெரிய அழிவை சந்தித்திருக்கின்றன. உண்மையில் அடிமேல் அடி என்று சொல்வார்கள். ஏற்கனவே பண மதிப்பு நீக்கத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு இந்த ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்ற அறிவிப்போடு சேர்ந்து இந்த புயலும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். மக்கள் நிவாரணத்திற்காக காத்திருக்கிறார்கள், மீட்சிக்காக காத்திருக்கிறார்கள், அல்லது தங்களுக்கான நியாயமான ஒரு நிவாரணங்கள் கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலும் கூட பல குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மத்திய அரசு என்பது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தலையீடுகளை செய்வதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இன்னொரு புறம், அதிகாரிகள் அளவில் நடக்கக்கூடிய லஞ்ச லாவண்யங்கள், ஆட்சியாளர்களுடைய லஞ்ச லாவண்யங்கள் என்பது மக்களை அதிர்ச்சியில் உரைய செய்யக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாடும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகார போட்டியின் காரணமாக ஒரு அரசியல் ஸ்திரமற்ற தன்மை உருவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வரப்போகிற மாதங்களில் இது இன்னும் கூட ஒரு உச்சக்கட்டத்தை அடையலாம் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறி வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தமிழகத்தில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் குழப்பங்கள் என்பது எந்த திசையில் செல்லும் என்பதும் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இது எல்லாமே சமூக ரீதியாக நடக்கக்கூடிய பல விஷயங்களில் சில துளிகளைத்தான் நான் இங்கே நினைவூட்டி கொண்டிருக்கிறேன். அதே சமயத்தில் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த 2016ஆம் ஆண்டு பல புதிய உறவுகள் வந்திருக்கலாம், பல புதிய இனிய சம்பவங்கள் நடந்திருக்கலாம், மிக மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கலாம், பிரிவுகள் வந்திருக்கலாம், மரணங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ நீங்கள் நேசித்தவர்களை இழந்திருக்கலாம், புதிய அன்பை கூட நீங்கள் அடைந்திருக்கலாம், வாழ்க்கையில் சில வெற்றிகளை எட்டியிருக்கலாம், மிக கசப்பான தோல்விகளை அடைந்திருக்கலாம். ஒவ்வொருவருக்குமே இந்த ஆண்டு என்பது பல விதங்களிலும்
இனிப்பும் கசப்பும் நிறைந்ததாக, அல்லது சிலருக்கு இனிப்பு கூடுதலாக கசப்பு குறைவாக, வேறு சிலருக்கு கசப்பு கூடுதலாக இனிப்பு குறைவாக இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு எதுவுமே நடக்காத இன்னொரு ஆண்டாக கூட இந்த ஆண்டு கடந்து சென்றிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் கூட நாம் ஒரு ஆண்டை கடந்து வந்து விட்டோம். அடுத்த ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். அதாவது நாம் இந்த ஆண்டில் நாம் அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு கருணையை இயற்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. நாம் உயிரோடு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது உண்மையிலேயே நம்முடையதாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் பல புதிய செயல்களை, புதிய எண்ணங்களை நாம் இந்த சமயத்தில் நம் மனதில் உருவாக்கி கொள்ள வேண்டும். சமூக பொறுப்புடன் சமூக பிரச்சனைகளுக்காக நாம் முன்னேற்பது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் வாழ்க்கையில் நாம் சில சங்கல்பங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக புத்தாண்டு சங்கல்பங்களை பலரும் எடுத்துக்கொள்வோம், ஆனால் அவற்றை நாம் நிறைவேற்ற மாட்டோம். ஆனாலும் கூட அந்த சங்கல்பம் எடுத்துக்கொள்வது என்பது ஒரு விஷயத்தின்பால் நம்முடைய மன உறுதியை தெரிவித்துக் கொள்வதாகும். அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது மிகப்பெரிய சுமையாக இருக்கிறதோ, அல்லது எதை கடந்து வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று நம்புகிறீர்களோ, அதற்கான சில செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் உங்களுக்கான புத்தாண்டு சபதங்களை கண்டுபிடியுங்கள். வாழ்க்கை என்பது நிம்மதியாக இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. அப்படி இருக்கிற போது எதையெல்லாம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் சற்றே மகிழ்ச்சியினுடைய அளவு கூடும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்படி நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பல வழிமுறைகள் இங்கு இருக்கின்றன, பல காரணங்கள் இங்கு இருக்கின்றன. நமக்கு தேவைப்படுவதெல்லாம் அந்த காரணங்களை நாம் தேடி தேடி அடைவதுதான். அப்படி அடைகிற போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் அது கனத்ததாக இருண்டதாக இருந்தாலும் கூட அதில் புதிய வெளிச்சங்கள் நமக்கு கிடைக்கும், புதிய பார்வைகள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில்தான் நம்முடைய புத்தாண்டு சபதங்கள் என்பது பிரகாசமானதாக இருக்கட்டும், முழுமையானதாக இருக்கட்டும். வாழ்க்கையை நாம் நேசிப்பதற்கு அது கற்றுத்தரட்டும். துயரங்களை எதிர்கொள்வதற்கான மன உறுதியை இந்த புத்தாண்டு உங்களுக்கு தரட்டும். சவால்களை எதிர்கொள்வதற்கான வலிமையை இந்த புத்தாண்டு உங்களுக்கு தரட்டும். அந்த வகையில் இன்று புதிதாய் பிறந்தோமென என்று பாரதி சொல்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு புதிய பிறப்பை இந்த புத்தாண்டு உங்களுக்கு தரட்டும். நாம் நிறைய துயரப்பட்டு விட்டோம், நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம், நிறைய வேதனைகளை சந்தித்து விட்டோம். இந்த ஆண்டு பெரிய வேதனைகள் இல்லாத, பெரிய துயரங்கள் இல்லாத ஒரு இறகை போல உங்கள் மனதில் விரியட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலேமா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் அறிஞர் வி. அழகரசன். ஒரு தமிழ் அறிஞராக பெரியாரால் ஈர்க்கப்பட்டு பெரியாரியல் கருத்துக்களை ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடியவரா, இன்றைக்கி திராவிடம் அப்படிங்கிறது என்ன, இதை நம்ம இன்றைக்கி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததில் பல தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கிய பங்களிப்பு இருந்திருக்கு, இன்றைக்கி மூட நம்பிக்கைகள் எவ்வளோ தூரம் பெருகியிருக்கு, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா பெரியாரோட கருத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன, இப்படி பல கருத்துக்களை நம்ம இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் அறிஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ரொம்ப நன்றி மேடம். ஒரு தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லும்போது திருக்குறள் பற்றின ஒரு புரிதல், திருக்குறளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும், இதற்கு அப்பாற்பட்டு முதல்ல பெரியார் அவர்களுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இன்றைக்கும் போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முழு நேர பணியாக பெரியாரியல் பிரச்சாரகராக உங்களோட பணியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. நம்ம நாடு திராவிட நாடு அப்படிங்கிறதோட சிறப்பு என்ன, திராவிடம் அப்படிங்கிறதுனாலே என்ன, இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவ்வளோ தூரம் பெரும் தலைவர்கள் எல்லாம் இதுக்கு பாடுபட்டு இருக்காங்க, இன்றைக்கும் அதை நம்ம அவசியமாக வலியுறுத்தி சொல்ல வேண்டிய நிலையில் ஏன் இருக்கோம், இப்படின்னு நிறைய கருத்துக்களை எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். வள்ளுவம், பெரியார் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல திராவிடம் அப்படிங்கிறது என்ன, திராவிட நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இதை தாண்டி இதை பற்றி சொல்ல வேண்டிய முக்கியத்துவம் என்ன? சரியான களம் பெரியாரையும் வள்ளுவரையும் பற்றி பேசுவதற்கு கலைஞர் டிவி ஒரு சரியான களம்ன்றது ஒரு திருப்தியோடு பேசுகிறேன். நான் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத 2 பொக்கிஷம் தமிழர்களுக்கு மட்டும் கிடைச்சிது. யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷம், ஒன்று பெரியார், இன்னொன்று வள்ளுவர். இது உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, திராவிடம்னா என்ன அப்படின்னு. நாம் திராவிடம் என்றால் என்ன என்கிற ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். திராவிடம் 2 நிலைகளில் வேலை செய்யுது. ஒன்று தேசியம். தேசியத்தை எந்தெந்த பார்வையில் அது பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேசியம் இந்த மண் சார்ந்த விஷயங்கள்,
தேசியத்தில் பார்க்குறது அரசியல். தேசியத்தோடு திராவிடம் போராடுகிற இடம் இந்த 3. எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்ன பாருங்கள், இந்த மண் சார்ந்த விஷயங்கள், அரசியல், இதெல்லாம். இன்னொன்றில் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆரியம். அதில் எந்தெந்த முரண்பாடுகள் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இனம், பண்பாடு. இப்போ ஆரியத்துக்கு அரசியலும் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ புதுசாக ஏற்கனவே இந்த 2 நிலைகளில் தான், ஒரு புறம் தேசியத்தையும் இன்னொரு புறம் ஆரியத்தையும் எதிர்கொண்டது திராவிடம். சரி, இந்த திராவிடம் எதனுடைய அடிப்படையில் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங்னா 4 தூண் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொழி, இனம், சமூக நீதி, பகுத்தறிவு, இந்த 4 தூணில் சுயமரியாதை என்கிற அடித்தளத்து மேலே இந்த 4 தூண் நிற்கிது. இதுதான் வந்து திராவிடத்துக்கான ஸ்ட்ரக்சரும் அது எதிர்கொண்ட அரசியலும். இது இவ்வளோ தான் சுருக்கமாக 2மே. இதில் பெரியார் என்ன செய்தார், திராவிடத்தினுடைய அவசியம் என்ன? சில பேர் சொல்கிறாங்க திராவிடத்தினுடைய தேவையே இல்லை அப்படின்னு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு செய்தி சொல்கிறேன். சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் பார்த்துருப்பீங்க சேர்க்குறதெல்லாம். இப்போ இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் முன்னே, நான் எல்லாம் சேர்ந்தப்பன்னு வச்சுக்கிங்களேன். எப்படி பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கையை எடுத்து காதில் இப்படி வைக்க சொல்லுவாங்க. அந்த காதை அந்த குழந்தை தொட்டுருச்சின்னு சொன்னால் அந்த பையன் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்குவான். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ இருந்த எளிமையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். காதில் கையை தொட்டுட்டாருன்னா அவர் 1ஆவது வகுப்பில் சேர தகுதி பெற்றவர் அப்படின்ட்டு. ஆனால் அது நான் நிறைய பள்ளிகளில் பேச போகும்போது பார்த்துருக்கேன். எதனால் வந்து காதை தொடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தா, தன் பிறந்த தேதியை கூட பதிவு செய்து வைக்க ஒரு விவரமில்லாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருந்திருக்கு, தன்னுடைய பிறந்த தேதியை கூட. அதனால தான் ஒரு உயிரினம் மாதிரி வந்து காதை தொட்டு சேர்த்தாங்க. ஆனால் இந்த திராவிடத்தினுடைய உழைப்புக்கு பிறகு இன்றைக்கி நிலைமை என்ன? காதில் விரல் வைத்து கொண்டிருந்த இந்த சமூகம் இன்றைக்கி எல்லாரும் பார்த்து மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு உயரம் போயிருக்காங்க. அதுக்கு காரணம் கல்வி, இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு எல்லாமே திராவிடம் செய்தது தான். திராவிடம் என்ன செய்ததுங்கிறவங்களுக்கு இது ஒன்று தான் நம்முடைய வலுவான பதில். நீங்கள் பார்க்கலாமே, இன்றைக்கி ஒரு வீட்லேயும் ஒரு பட்டதாரி, ஒரு வீட்லேயும் ஒரு வெளிநாட்டுக்கு போனவன். ஏன் என்னுடைய தந்தைக்கோ என்னுடைய தாத்தாவுக்கோ கிடைக்காத வாய்ப்பு எப்படி கிடைச்சிது? இதுக்காக போராடிச்சு திராவிட இயக்கம். குறிப்பாக பெண் கல்வின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்காவது பள்ளிக்கூடம் திறந்துட்டா போய் பிள்ளைங்க சேர்ந்துருவாங்க. பெண்களை படிக்க வைக்கிறதுக்கே ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருந்தது. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா வயசுக்கு வந்தால் பெண் பிள்ளைகளை நிறுத்திடுவாங்க, அதுக்கு மேலே படிக்க வைக்க மாட்டாங்க. இப்போது திராவிட இயக்கம் என்ன அந்த இடத்துல காமராஜரை சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் அவர்கள் காமராஜரை பயன்படுத்தி தமிழ்நாடு பூரா பள்ளிக்கூடங்களை திறந்தார். எந்த சூழ்நிலையில் திறந்தார்னு கேட்டிங்கன்னா, இதே தமிழ்நாட்டில் 6000 பள்ளிகள் மூடப்பட்டுச்சு குலக்கல்வி திட்டத்தின் பெறால. அந்த சூழ்நிலையில் பெரியார் காமராஜரை ஆதரித்து 18,000 பள்ளிகளை திறந்தார். அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் படிப்பாங்க, வெளியூருக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது திராவிட இயக்கம்னா சாதாரணம் கிடையாது. இது வந்து மொழியில், அரசியலில், பொருளாதாரத்தில், கல்வியில் இன்றைக்கும் போராட்டத்தை நடத்தி கொண்டே இருப்பது. அதனால தான் இந்த வெற்றி இந்த மண்ணுக்கு சாத்தியமாக இருக்க தவிர வேறு காரணங்கள் வந்து இங்கே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப அழகாக சொன்னீங்க. மொழி, இனம், சமூக நீதி, பகுத்தறிவு இதெல்லாமே வந்து சுயமரியாதைன்ற ஒரு அடித்தளத்தில் அமைஞ்சிருக்குன்னு. இதற்கான முன்னோடிகள் பார்த்திங்கன்னா இதை வலியுறுத்தி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கும்போது பல தலைவர்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிறப்புகளை, தலைவர்களை பற்றி நம்ம பேசும்போது பெரியார் அவர்கள், அண்ணா, கலைஞர், இவங்களை 3 பேரை வரிதைப்படுத்தி இன்றைக்கி திராவிட இயக்கம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க இல்லைன்னா வளர்ச்சியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் உங்களுக்கு அழுத்தமாக சொல்லணும்னு சொன்னால், பெரியாரோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க தான் அரசியலில் சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண சாதனையை தவிர வேறு சாதனை மக்களுக்கு இன்றைக்கி நினைவு கூறக்கூடிய சாதனை எதுவுமே இல்லை. பெரியாருடைய உள்வாங்கல் யார்கிட்ட இருக்கோ அதுதான் அவங்களுடைய அடையாளமே. நீங்கள் கேட்டீங்க, அண்ணா பெரியாரை உள்வாங்கினதுனால தான் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடுன்னு பேர் வச்சார். இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்துக்கும் வந்து அந்த பேர் கிடையாது. 2வது, சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினார். இப்போ நான்லாம் பண்ணிக்கிட்ட கல்யாணம்லாம் அண்ணா சட்டம் பண்ணலன்னா செல்லாது. நாங்கள்லாம் சுயமரியாதை திருமணம் பண்ணவங்க. அந்த மாதிரி பண்ணார். இன்றைக்கி வந்து கலைஞரை ஏன் பெரியாரிஸ்டுகள் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் சொல்லுங்கள்?
ஒரு அரசியல் பெரியார் அவர் கலைஞர் என்னை பொறுத்தவரையிலும். அவர் வெறும் அரசியல்வாதியாக யாராவது பார்த்தாங்கன்னா அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பெரியார்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கொண்ட சுயமரியாதை, பகுத்தறிவு, அண்ணாவிடம் இருந்து எடுத்துக்கொண்ட அந்த மொழி அறிவு, அந்த அளவுக்கு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இது, ஆட்சிலையும் அதை வந்து துணிச்சலாக செயல்படுத்தக்கூடிய துணிச்சல் வேணும். நிறைய பேர் நினைப்பாங்க செயல்படுத்துறதுக்கு பயப்படுவாங்க. இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாடாளுமங்கலம் ஒரு 5 தொகுதி பஞ்சாயத்து தொகுதி. என்ன கூத்து நடக்கும்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் நடக்கும். அது வந்து ரிசர்வ் தொகுதி. தேர்தல் நடக்கும். தேர்தல் நடந்த உடனே பேருக்கு ஒரு பொம்மை தலைவரை ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவர் ஒரே நிமிடத்தில் அதை ராஜினாமா பண்ணிவிடுவார். தொடர்ந்து ஆண்டு கணக்காக இது நடந்து கொண்டே இருந்தது. எல்லா ஆட்சியாளர்களும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஈவன் அதில் கோர்ட்டு கூட வந்து சோமோட்டாக ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. கலைஞர் அவர்கள் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழக பணம், தமிழக அரசாங்கத்தினுடைய பணம் கிடையாது, ஒரு பஞ்சாயத்துக்கும் 5 லட்சம் கொடுத்து 25 லட்சம் ரூபா இந்தியாவில் எந்த கட்சிங்க கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அந்த பணத்தை கொடுத்து அந்த 5 ஆண்டுகள் அவர்களை வந்து அந்த நாற்காலியில் உட்கார வச்சு ஆட்சி பண்ண வச்சு அழகு பார்த்தார் கலைஞர். சமத்துவ உறவுலாம் என்ன, பெரியார் உள்வாங்கினதுனால, அதனால தான் அவங்க புகழ் எப்பயுமே இருக்கும். பெரியாரிஸ்டுகள் அவரை விடவே முடியாது. அவர் பெரியார் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அவர் அரசியல் அரங்கத்திலிருந்து செய்கிறதுனால தான் அவரை நாங்கள் வந்து பெருமையாக நினைக்கிறோம். எல்லாரும் பகுத்தறிவாளர்களாக இல்லையே. இந்த தமிழனுக்கு அவ்வளோ விவரம் இல்லைங்கிறதுக்கு ஒரே உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். தமிழன் தமிழ்நாட்டில் இருக்கான், தமிழில் வாழறான், ஏதாவது ஒன்று தமிழில் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். துர்முகி இந்த ஆண்டு. தமிழனுக்கும் துர்முகிக்கும் என்னங்க சம்மந்தம்? அது எப்படிங்க தமிழனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே சமஸ்கிருதமாக இருக்குது? இவன் தமிழன், இது தமிழ்நாடு. தமிழை தவிர எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் சமஸ்கிருதம் சம்மந்தப்பட்டிருக்குன்னா எப்படிங்க இது எவ்வளோ மோசடி இது? எந்த நாட்டில் இந்த மாதிரி இருக்கும்? இப்போ ஒரு ஆங்கிலேய நாடுக்குன்னா அங்கே எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும், ஒரு ஜெர்மன்னா அங்கே எல்லாம் ஜெர்மனில் இருக்கும். அந்த நாட்டுக்கும் அந்த மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத அவன் வாழ்க்கை பூரா அவன் குழந்தை பிறப்பிலிருந்து பேர் தமிழில் கிடையாதுங்க. ஒரு குழந்தை பிறந்தால் பேர் தமிழில் கிடையாது. இப்படி எல்லாத்துலேயும் வந்து தமிழன் தன்னை மறந்து தன்னை இழந்து இருக்கிறான். இது பூராவற்றையும் வந்து மீட்டெடுத்தவர் பெரியார் தான். அது அரசியல் அதிகாரத்தில் கலைஞர் செய்தார். புத்தாண்டு கொண்டு வந்தாரா இல்லையா? தை புத்தாண்டு. அப்போது பெரியாரை உள்வாங்கினதுனால தமிழாண்டாக மாறுது. பெரியார் தான் எல்லா காலத்தும் பெரியார் என்ன செய்தார்னு கேட்குறாங்கல்ல. பெரியார் தான் இது எல்லாத்தையுமே எடுத்தார். கல்யாணத்தில் தமிழை கொண்டு வந்தார். பெரியார் நடத்துகிற கல்யாணங்களில் தான் தமிழ் இருந்ததை தவிர வைதிக திருமணங்களில் கிடையாது. பேர் தமிழ் பெயர் எல்லாமே அவர் என்ன ஒரு தமிழறிஞர்கள் செய்ததை விட அதிக காரியத்தை பெரியார் செய்தார். அதை அரசியல் அங்கீகாரம் கொடுத்தவர் கலைஞரும் அண்ணா அவர்களும். இதில் நீங்கள் காமராஜரையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னது எல்லாத்தையும் செய்தார் காமராஜர். ரெண்டாவது, நிர்வாகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். இப்போ கலைஞர் எடுத்துட்டிங்கன்னா, கலைஞர் = துணிச்சல் தான் என்னை பொறுத்தவரையிலும். யாருக்கும் அஞ்ச மாட்டார். பெரியார் இறந்துடுறாரு, அவர் அடக்கம் பண்ணுறாங்க அரசு மரியாதையோடு. அப்போ கேட்குறாங்க கலைஞரை, எல்லாம் இருக்கிற வர்க்கங்கள்லாம் கேட்குது, என்னென்னா அவர் எந்த அரசு பதவியிலையும் இல்லை, அவரை நீங்கள் வந்து எப்படி அரசு மரியாதை கொடுக்க முடியும், ஆட்சியை கலைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த நாட்டில் எல்லா சட்டங்களும் எல்லா மிரட்டல்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கலைஞருக்கு மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். மீதி யார் வேணால் என்ன சட்டம் மீறல் எவ்வளோ ஜம்ப் வேணால் பண்ணலாம். யாரும் அதை பற்றி இந்த நாட்டில் கண்டுக்க மாட்டாங்க. ஊடகங்களும் ஒரு சில ஊடகங்கள் ஊமையாகவே இருக்கும். அந்த நேரத்தில் துணிச்சலாக சொல்கிறார் கலைஞர், என் ஆட்சி போனால் போகட்டும் சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ தான் அந்த அந்த துணிச்சல் பகுத்தறிவோடு வருது பாருங்கள். காந்தி எந்த அரசு பதவியில் இருந்தார், அவருக்கு அரசு மரியாதை பண்ணீங்களோ அதை மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நம்ம பேசும்போது இதுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் சொல்லாத விஷயங்களே இல்லை. வாழ்வியல் சார்ந்த முறைகள், ஒருத்தரோட மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான இலக்கணம் வந்து திருக்குறளில் அன்றைக்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதற்கு நிறைய பேர் உரையும் எழுதியிருக்காங்க. அப்படின்னாலும் முதல்ல ஒரு தனித்துவம் வாய்ந்த இந்த திருக்குறளை பற்றி உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, 2 பொக்கிஷத்தில் ஒரு பொக்கிஷன் சொல்லி, அது மாதிரி வள்ளுவம் வந்து உலகத்தில் யாருக்கும் கிடைக்காதுன்னு ஏன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இன்னும் அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு சொன்னால், வள்ளுவம் என்பது தமிழர்களுடைய அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷன் மாதிரி. அது என்னை பொறுத்தவரையிலும் தமிழர்களுக்கு ஒரு அரசமைப்பு உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா வள்ளுவத்தை எடுத்துக்கலாம். பெரியார் அதனால தான் அவர் இந்த வள்ளுவத்தை தவிர வேறு எந்த இலக்கியத்தையும் பெரியார் வந்து ஆதரிச்சதே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அது நல்லா ஒரு நுட்பமாக சொன்னீங்க.
நிறையா உரை இருக்குது. பிரச்சனையாக அதான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து தலைவர் கலைஞர் அவருடைய உரையும் இருக்குது. நிறைய பேர் மூவா எழுதியிருக்காங்க, கலைஞர் குழந்தை எழுதியிருக்காங்க, எல்லாம் எழுதியிருக்காங்க. அதில் பிற்போக்குத்தனமான உரைகளும் சில பேர் இருக்குது. என்னென்னா அவங்களுடைய அந்த ஆன்மா பக்தி அது இதெல்லாம் அதில் கலந்து, ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தலைவர் கலைஞர் வந்து என்ன எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் நேரடியாக பொருள் சொல்கிறாரு. ரெண்டாவது அந்த உரை எழுதும்போதே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வள்ளுவர் என்ன மாதிரி நினைக்கணும்னு நான் நினச்சி இந்த உரை எழுதலை, வள்ளுவர் என்ன நினைச்சாரு அதை இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி எழுதுகிறேன் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறார். அவர் தக்கார் தகவலார் என்பது அதனுடைய தகுதி என்ன சொல்கிறாங்க, அவங்க செய்த தொண்டு. இப்போ அதானே இப்போ நம்ம இப்போ ரீகால் பண்ணால் என்ன பண்ணுறோம், அண்ணா, சுயமரியாதை திருமணம், தமிழ்நாடு பெயர் மாற்றம். இப்போ கலைஞர்னு எடுத்தால் என்ன சொல்லுவோம், இந்த சமத்துவபுரம், இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உடன் நிற்கிறது, இதுக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டு வந்தது இல்லைங்களா. இப்படி எல்லாமே அந்த நிலையிலேருந்து பேசுகிறோம். இன்னொரு குறளுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அவர். நிறைய பேர் அதுக்கு வேறு மாதிரி சொல்கிறாங்க. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிதுங்கிறார். அதாவது ஒரு நல்ல குணவானா ஒரு சிறந்த பண்பாளனாக இருக்கிறவனுக்கு வந்து கோபம் வந்தால் இந்த உலகம் தாங்காதுங்கிற மாதிரி மற்ற பேர்லாம் எழுதியிருக்காங்க. தலைவர் கலைஞர் மட்டும்தான் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் படித்த வரைக்கும் வேறு யாரும் எழுதியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த குணக்குன்றாக இருக்கக்கூடியவர்கள் கோவப்பட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் கூட அந்த கோபத்தை வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அது பொருத்தமாக தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோபம் வர்றவன் எப்படி குணக்குன்றாக இருக்க முடியும் சொல்லுங்கள். அவன் குணக்குன்றாக இருந்தால் அவன் கோபம் அதிகம் வரக்கூடாது. அவன் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டான் அவன் குணக்குன்றாவன் இல்லை. கலைஞர் எழுதியிருக்கிற உரை பொருத்தமாக இருக்கு பாருங்கள். அவன் குணக்குன்றாக இருந்தால் அவன்கிட்ட கோபம் தங்காது. வள்ளுவம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு அறிவு கதவை திறக்கிற ஒரு இது. ஆனால் கீதையை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எடுத்து வச்சுக்கிறான். அது பேதத்திற்காகவே எழுதப்பட்ட ஒரு நூல், நால் வர்ணத்தை வலியுறுத்துகிற ஒரு நூல் அது கீதை. எல்லாரும் எழுதி வைக்கிறாங்க பாருங்கள், கடமையை செய் பலனை எதிர்பாராதே, எங்கே பார்த்தாலும் எழுதி வச்சுருப்பாங்க. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. அதை கீதையில் எங்கே இருக்குன்னு யாராவது காட்டினா நான் கருப்பு சட்டையை கேட்டுடுறேங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அதில் பெரியாருடைய பாணி இதுதான். எல்லாரும் பெருசாக நம்புகிற ஒரு விஷயத்தை அடிப்படையே அசைச்சிருவார் பெரியார். அது மாதிரி கிடையாது. அவன் என்ன சொல்கிறான், கடமை இசை கடமை இசை, கடமை என்னான்னு சொல்கிறான் யாராவது. கடமை இசை கொள்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா குலத்தொழில். அதுக்கு அர்த்தம் சொல்கிறான் பாருங்க, நீ நல்லா தொழில் செய்தால் கூட அந்த தொழிலை செய்யாத, உனக்கு சரியாக செய்ய வரலன்னாலும் உன் குலத்தொழிலை செய்யுங்கிறான். நான் ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கீதையை பற்றி இந்திரஜித் புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் எல்லாத்தையும் மிக விரிவாக கொடுத்துருக்கிறார். அதை வாசிச்சுட்டு தான் சொல்கிறோம். அப்போ இந்த மக்களுக்கு கீதை அவசியமா வள்ளுவம் அவசியமான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு காலகட்டத்தில் வாழ்வுரிமையே இல்லாமல் பல தலைவர்கள் இதற்காக போராடி இன்னைக்கு மீட்டெடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தோட கடமைகள் என்னவா இருக்குது? எதிர்காலம் ஒரு வளமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னும் போது இளைஞர்கள் என்ன பண்ணணும்? இளைஞர்கள் வந்து பகுத்தறிவை வளர்த்துக்கணும். முதல்ல எந்த படிப்பாக இருந்தாலும் பகுத்தறிவை வளர்த்துக்கணும். நீங்கள் பகுத்தறிவை வளர்த்துக்கலன்னு வச்சுங்க, உங்களுக்கு எது கிடைச்சாலும் உங்களால் அதை வந்து இன்றைக்கி வந்து கலைஞரை ஏன் தனிப்பட்ட முறையில் பாராட்டுறோம், இந்த இளைஞர் இதில் எதுக்கு அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இயக்கம் வலிமையான இயக்கமாக இருந்தால் மட்டும் போதாதுங்க. இளைஞர்கள் அது மாதிரி அறிவாளிகளாக இருந்தால் மட்டும் போதாது, பகுத்தறிவணும். வலிமையான இயக்கமாக இருந்தாலும் சுயமரியாதையும் பகுத்தறிவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இயக்கத்துக்கு வலிமையாக இருந்தாலும் அதனுடைய ஆளுமை இருக்காது. இன்னும் எளிமையாக சொல்ல போனாக்க, அந்த இயக்கம் வந்து யானை எவ்வளோ பலமாக இருந்தாலும் அந்த யானை தன்னை உணரலைன்னா 50 பைசாவுக்கு பிச்சை எடுக்க வச்சிடறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு இயக்கத்துக்கே அதுன்னு சொன்னால், ஒரு இளைய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பகுத்தறிவு தான் நுழைவு வாசலே. அவர்கள் எந்த விதமான மூட நம்பிக்கைக்கும் ஆளாகக்கூடாது. அரசியல் உட்பட சொல்கிறேன் நான். இன்றைக்கி இளைஞர்களை வந்து திசை திருப்பக்கூடிய காரியங்கள், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து யார், இந்த தமிழகத்தினுடைய வேறு விதை நெல். அவங்க இதை வந்து தத்துவ பலமற்ற தற்குறி கும்பல்லாம் வீணாக்க பார்க்குறாங்க. இதுக்கு இளைஞர்கள் வந்து பலியாகிடக்கூடாது. அது பலியாகிடக்கூடாதுன்னு சொன்னால் திராவிட இயக்கத்தை பற்றியும் அவங்க அறிவியல் பற்றியும் இந்த சமூகம் என்ன, நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோங்கிற பின்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அறிவார்த்தமான ஒரு ஆராய்ச்சியும் அவங்க பண்ணணும்.
அப்படி அதில் அவங்க தவறுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் சேரக்கூடிய இடம் வந்து அவங்கள மட்டும் பாதிக்காது, இந்த எதிர்கால தமிழகத்தையே பாதிச்சிடும். அதுக்கு அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி பெரியார், வள்ளுவம் இதெல்லாம் வந்து முழு நேரமும் அதையே படிக்கணும்னு கூட நான் சொல்லலை. ஒரு 5% அவங்க இதை எடுத்தால் எல்லாம் அதில் இருக்குது. கால மாற்றத்திற்கு ஏற்ப நம்ம அதை புரிந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு யாராவது போய் பார்க்குறது. வேலை கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும்? படிக்கணும், எழுதணும், அதுக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணணும். இதுதானங்க இயற்கை, இதானே அறிவியல், அப்படி தானே போக முடியும். அதை விட்டுட்டு படிக்காமே போய் யார்கிட்டே ஒரு ஜோசியர்கிட்ட வந்து நான் வேலைக்கு போக முடியுமான்னு கேட்குறது தப்பான கதவை தட்டுறது. நான் சொல்ல வர்றது தான். இன்னும் எளிமையாக ஒரு வரியில் சொல்கிறேன். நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, ஒரு ஆண் பெண் கூட கண்டுபிடிக்க முடியாது ஜோசியத்தில், அவ்வளோதான். அது ஒரு 10 ஜோசியத்தை பேர் மறைச்சி கொடுத்தேன் உங்ககிட்டன்னா 10 பொருத்தம் இருக்கட்டுங்க, ஆண் பெண்ணே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோதான். அது அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட போய் தன்னுடைய எதிர்காலத்தை ஒப்படைப்பதோ இல்லை வேறு யாரும் சாமியார்கிட்ட போய் நிற்பதோ அதெல்லாம் வந்து இந்த இளைஞர்கள் தப்பு. குறிப்பாக பெண்கள் சொல்கிறேன், பெண்களும் இந்த நாட்டில் ஒரு சரிபாதி தானே. அவங்கெல்லாம் வந்து போய் எங்கேயா ஒரு தவறான சாமியார்கிட்ட நிற்கிறது, எதிர்காலத்தை இன்னொருத்தங்கிட்ட ஒப்படைக்கிறது. பகுத்தறிவுக்கும் மூட நம்பிக்கைக்கும் ஒரே வித்தியாசம்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சுய ஆய்வு இருக்கும், அங்கே சுய ஆய்வு இருக்காது. நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் வித்தியாசம் சொல்கிறேன் நான். இங்கே சுய ஆய்வு இருக்கும், சுய முயற்சி இருக்கும், அங்கே அது இருக்காது மூட நம்பிக்கையில். வேறு யாரையாவது நம்பியிருப்பாங்க. ஏதாவது இப்போ தன்னம்பிக்கையில் வந்து தோல்வியே வந்தால் கூட அதை ஆய்வு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஆய்வு பண்ண மாட்டாங்க. இது எல்லாம் விதி, இப்படி தான் நடக்கும். இப்போ ஒரு ஐஏஎஸ் பரீட்சை எழுதுறான்னு வச்சுங்க, இவன் எழுதிட்டு போய் ஒரு அட்டெம்ப்ட் மிஸ் பண்ணிடறான்னு வச்சுங்க, பகுத்தறிவு இருக்கிறவன், தன்னம்பிக்கை இருக்கிறவன் என்ன பண்ணுவோம், ஏன் நம்ம அந்த பரீட்சையில் ஃபெயில் ஆனோம், ஏன் இதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு போவான். ஆனால் மூட நம்பிக்கையில் இருக்கிறவன் அப்படி செய்ய மாட்டான். அந்த நேரம் பார்த்து யாரையா ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுங்க, நீங்கள் வேறு இது கிடைக்காதுங்க உங்களுக்கு, வேறு எதுனான்னு சொல்லிட்டான்னா அவன் வாழ்க்கையை என்ன பண்ணிவிடுவாங்க, ஒரு கலெக்டராக வர வேண்டியவன் வேறு பக்கம் போயிடுவான், ஒரு எஸ்பியாக வர வேண்டியவன் வேறு பக்கம் போயிடுவான். ஆக இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் கூட எந்த ஒரு கடுகளவு மூட நம்பிக்கைக்கோ இல்லை ஒரு தவறான நம்பிக்கைக்கோ இடமே கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய இது. திராவிடம் அப்படிங்கிறது என்ன, திராவிடத்தை வலியுறுத்தி சொல்லும்போது பல தலைவர்கள் அதுக்காக எவ்வளோ தூரம் தியாகம் பண்ணியிருக்காங்க. இதை மக்கள் மத்தியில் இன்றைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பணிகளில் தலைவர்கள்லாம் எவ்வளோ ஈடுபாடோடு இருக்காங்க. நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் வித்தியாசம், வேறுபாடு என்ன? இன்னும் குறிப்பிட்டு சொன்னோன்னா திருவள்ளுவர், வள்ளுவம் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழறதுக்கான வழிகள் முழுமையாக அதில் இருக்குது. ஒரு அரசியலமைப்பு சட்டத்திட்டமே அதில் சொல்கிற அளவுக்கான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு உங்களோட பார்வையில் பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துறதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. கலைஞர் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகள் இருந்து சிறந்த தொகுப்புகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 2016ஆம் ஆண்டு நாளையோடு முடிவடைகிறது. ஓராண்டு முடிகிற போது இயல்பாக இந்த ஆண்டு எப்படி இருந்தது என்று கணக்கு பார்ப்பதும், புதிதாக வருகிற ஆண்டு எப்படி இருக்க வேண்டும் என்கிற விருப்பங்களை நாம் அடுக்கிக் கொள்வதும் இயற்கையானது தான். இதுதான் நமக்கு புத்தாண்டா என்கிற வினா ஒரு பக்கத்திலே இருக்கிறது. தமிழர்களை பொறுத்தளவு தை முதல் நாள் தான் தமிழர்களுக்கு புத்தாண்டு. ஆனாலும் கூட உலக அளவில் நடைமுறையில் ஏற்றுக்கொண்டு விட்ட ஒன்றை நாம் எளிதில் புறக்கணித்து விட முடியாது. என்னதான் நாம் திருவள்ளுவர் ஆண்டு என்று சொன்னாலும் அது தமிழர்களுக்கான அடையாளம். அல்லது இல்லை சித்திரை தான் தமிழர்களின் தொடக்க மாதம் என்று கூறுகிறவர்கள் இன்றைக்கும் நம்மிடத்திலே இருக்கிறார்கள் என்றாலும், இரண்டையும் தாண்டி உங்களின் பிறந்த நாளை சொல்லுங்கள், நீங்கள் திருமணம் செய்து கொண்ட நாளை சொல்லுங்கள் என்று கேட்டால் யார் ஒருவரும் இந்த 2010-16 என்கிற அந்த ஆங்கில ஆண்டுகளின் வரிசையைத்தான் நாம் சொல்லுகிறோமே தவிர சட்டென்று வேறு ஆண்டுகள் நம் நினைவுக்கு வருவதில்லை. அதனால் நடைமுறையை முற்றிலுமாக நம்மால் புறக்கணித்து விட முடியாது. சரியாகவோ தவறாகவோ உலகம் முழுவதும் இந்த ஆண்டு வரிசை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்ட ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் வெவ்வேறு ஆண்டுகள் இருக்கின்றன. ஹிஜ்ரி ஆண்டு என்பது நமக்கு தெரியும்.
இப்படி பல்வேறு ஆண்டுகள் கணக்குகள் இருந்தாலும் பொதுவாக உலக அளவில் ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டுகளின் வரிசையாக இருக்கிற காரணத்தால் இது புதிய ஆண்டாக தொடங்குகிறது என்பதை நாம் ஏற்கத்தான் வேண்டியிருக்கிறது. அதிலும் ஈழத்தமிழர்கள் 2017 ஜனவரி என்று சொல்லுவதில்லை, அவர்கள் இதனை தை மாதம் என்கிறார்கள். என்னுடைய பிறந்த நாள் தை 17 என்றால் பிப்ரவரியில் தானே வரும் என்று கேட்டால் இல்லை, ஜனவரி 17 என்பதைத்தான் அவர்கள் தை 17 என்று சொல்லுவார்கள். பிப்ரவரி 1 என்பதை மாசி 1 என்பார்கள். அப்படி ஒரு கணக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நடைமுறையில் ஈழத்தமிழர்களிடத்தில் அது இன்றைக்கும் இருக்கிறது. வெறும் ஏட்டு கணக்காக இல்லை, நாட்டு கணக்காகவே அது இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழ் மாதங்கள் என்று அவை தமிழ் மாதங்கள், அந்த பெயர்களே எவையும் தமிழில் என்றாலும் அவற்றை நாம் தமிழ் மாதங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆங்கில மாதங்கள், ஆங்கில ஆண்டு என்று சொல்லுகிற இந்த ஜனவரி 2017 என்பதிலே தான் புதிய ஆண்டாக நடைமுறையில் ஏற்கப்பட்டிருக்கிறது. 2016 எப்படி இருந்தது என்று கணக்கு பார்க்கிற போது சற்று வேதனையான ஆண்டாகத்தான் அது முடிந்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டு முடிகிற போது அதிலும் குறிப்பாக 15, 16 என்கிற 2 ஆண்டுகளும் சென்னை மாநகரத்திலே வாழ்கிறவர்களுக்கு கசப்பான ஆண்டாகத்தான் முடிந்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டு வெள்ளத்தோடு முடிந்தது. 2016ஆம் ஆண்டு புயலோடு முடிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான துறைகளில் இருந்த தலைவர்கள், கவிஞர்கள், அறிஞர்கள் பலரையும் இந்த ஆண்டு எடுத்து சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் 2016 டிசம்பரில் இறந்து போயிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட அனைவருமே அதற்கான இரங்கலை தெரிவிக்கிற அளவுக்கு கட்சி அரசியலை தாண்டி ஒரு நாகரிகமாக அவருடைய இறுதி நிகழ்வுகள் நடந்து முடிந்தன. வி.சி. குழந்தைசாமி என்கிற மாபெரும் அறிவியல் அறிஞர் இந்த 2016ஆம் ஆண்டு இறுதியிலே நம்மை விட்டு மறைந்தார். அவர் கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற வாங்கலாம்பாளையம் என்கிற சின்ன ஊரிலே பிறந்தவர். அவருடைய படிப்பு அங்கே தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் நீண்டது. பல நேரங்களில் நாம் சொல்லுவதுண்டு, அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் வெளிநாட்டுக்காரர்களின் பெயர் தான் இருக்கிறது. நியூட்டன்ஸ் லா என்று தான் சொல்லுகிறோம். காரணம், அந்த விதிகளை நியூட்டன் கண்டுபிடித்தார் என்கிற காரணத்தால். கண்டுபிடிக்கப்படுகிற பொருள்கள் பலவற்றுக்கும் கூட வெளிநாட்டு விஞ்ஞானிகளின் பெயர்கள் இருப்பதற்கு காரணம் அவற்றை கண்டுபிடித்தவர்கள் வெளிநாட்டு விஞ்ஞானிகள் என்பதுதான். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகள் எதனையேனும் கண்டுபிடித்தால் நம்முடைய பெயரும் நம்முடைய விஞ்ஞானிகளின் பெயரும் அதற்கு இருக்கலாம் என்று சொல்லுகிற போது அப்படி தன் பெயரை உலகத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தவர் குழந்தைசாமி அவர்கள்தான். அவர் தன்னுடைய துறையில், அறிவியல் துறையில் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்புக்கு இன்றைக்கும் உலகத்தில் குழந்தைசாமி மாடல் என்றுதான் அதற்கு பெயர். இப்படி ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்து உலக அளவில் தன்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பை நிலைநிறுத்திய ஐயா வி.சி.கே. அவர்கள் வயது முதிர்ந்துதான் என்றாலும் இறந்து போனது தமிழகத்திற்கான ஒரு பெரிய பேரிழப்பு. அப்படித்தான் பாவலர் இன்குலாப் அவர்கள் மக்கள் கவிஞர், தனக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு அந்த கொள்கையின் அடிப்படையிலேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர். அவருடைய கவிதைகளில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஒரு தீப்பந்து போல விழுகிற ஆற்றல் மிக்கது. மனுஷங்கடா, நாங்கள் மனுஷங்கடா, உன்னை போல அவனை போல 8 ஜான் உயரமுள்ள மனுஷங்கடா என்று அவர் பாடிய அந்த பாட்டு இன்று வரைக்கும் தமிழகத்தின் எல்லா சுவர்களிலும் மோதி எதிரொலிக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களை பற்றி பாடுகிற பாட்டாக அமைத்த பாட்டு தான் அது. பாவலர் இன்குலாப் மரணம் டிசம்பர் 1 தேதியில். அப்போதிலிருந்து தொடங்கி டிசம்பரில் வரிசையான மரணங்கள். இப்படி 2016இல் நல்லவைகளே நடக்கவில்லையா என்றால் எப்போதும் நல்லவைகள் மட்டுமோ தீயவைகள் மட்டுமோ நடப்பதில்லை. எந்த ஆண்டிலும் எந்த மாதத்திலும் எல்லாம் கலந்து தான் நடக்கின்றன. ஆனால் ஒரு வேளை இறுதியில் நடந்து முடிந்த காரணத்தால் இந்த அவலங்கள் நமக்கு சட்டென்று நினைவுக்கு வருகின்றன என்று சொல்லலாம். 14 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே டிசம்பரில் தான் அந்த ஆழி பெருங்கடல், சுனாமி என்று நாம் இன்று சொல்லி பழகியிருக்கிற அந்த ஆழி பெருங்கடல் வீசியது. அந்த அலையில் நம்முடைய பிள்ளைகளையெல்லாம் அந்த கடல் அலை அடித்து சென்றது. அதற்கு முன்னால் தான் நம்முடைய பிள்ளைகள் கும்பகோணத்தில் நெருப்பில் இறந்தார்கள். நெருப்பிலும் சாவு, நீரிலும் சாவு என்று நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்குமான அத்தனை இழப்புகளையும் நாம் பார்த்தோம். இப்படி இந்த தொடர்ச்சியான சோகங்களுக்கு இடையில் பல நல்ல செய்திகள், நம்பிக்கையூட்டுகிற அறிவியல் முன்னேற்றங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள்
எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி நம்மை மலைக்க வைக்கிறது. முன்பெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு முன்னேற்றம் இருக்குமானால் இப்போது 10 ஆண்டுகள் கூட இல்லை, ஆண்டுகள் தோறும் அறிவியல் பாய்ச்சலை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே நடந்து முடிந்து போன 2016 எப்படி நன்மைகளும் தீமைகளும் இருந்தனவோ அப்படித்தான் வரப்போகிற எல்லா ஆண்டுகளிலும் நன்மைகளும் தீமைகளும் இருந்தே தீரும். வருகிற ஆண்டுகளில் எத்தனை தீமைகள் எத்தனை நன்மைகள் கலந்து கிடந்தாலும் நன்மைகளை கூடுதலாக்குவதற்கும் தீமைகளை குறைப்பதற்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் தீமைகளை எதிர்ப்பதற்குமான மனநிலையை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று இந்த ஆண்டு முடிகிற இந்த இறுதி வேளையில் நாம் உறுதியேற்றுக் கொள்ளலாம். மனிதனாகிய ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. அந்த வகையில் இன்றைய சட்டம் பகுதியில் என்ன விதமான புதிய சட்டத்திட்டங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நீதிமன்றங்கள்லாம் இருக்கே, இந்த நீதிமன்றங்கள்லாம் விவாகரத்து வழக்குகளுக்கு, அதுவும் குறிப்பாக குடும்ப நீதிமன்றங்கள் விவாகரத்து வழக்குகள் தான் தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அப்படின்னா வேறு என்ன, ஒரு லாயர் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாலே உடனே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க டைவர்ஸ் லாயர் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையில் குடும்ப நீதிமன்றங்களில் பல வகையான வழக்குகள் இருக்கிறது. ஒன்று வந்து குடும்ப நீதிமன்றம் என்பதே குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் சொல்லுது இந்த குடும்ப அமைப்பு இருக்கணும்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமாக கொண்டு வந்துட்டு ஒருத்தர் எந்த வழக்கு போட்டாலும் சரி, அது விவாகரத்து வழக்காக இருக்கலாம், ஜீவனாம்ச வழக்காக இருக்கலாம், வேறு எந்த வழக்காக இருந்தாலும் உடனே 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அந்த குடும்ப நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆலோசகர்கள், சம்டைம்ஸ் மனநல ஆலோசகர் உட்பட்டவர்கள், இவர்கள் வந்து குடும்பத்தை சேர்த்து வைக்க, கணவனையும் மனைவியும் சேர்த்து வைக்க முயற்சி எடுப்பார்கள். அப்படின்னா சேர்த்து வைக்கிறதுன்னு என்ன? ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இருவரும் உறவு கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னு அதுக்கு வந்து பொருளாக இருக்கும். அப்போ சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இன்றைக்கு திருமணங்கள் குறித்தான பல சட்டங்களில் ஹிந்துக்களுக்கான சட்டம் அல்லது இஸ்லாமியர்களுக்கான சட்டம் அல்லது கிறிஸ்தவர்களுக்காக, பார்சிகளுக்காக என்று இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திலையுமே சேர்ந்து வாழ்வதற்கு வேண்டி ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ கட்டாயமாக நீதிமன்றங்களிலே வழக்கை தாக்கல் செய்யலாம். ஆனால் இப்போ சமீபத்தில் நான் ஒரு மீட்டிங் போன போது என்கிட்ட கேட்டாங்க, என்ன மேடம் நீங்கள் வந்து பெண்கள் உரிமைன்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கு வரைக்கும் நான் எப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது திருமணம் செய்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற தீர்மானிக்கிற உரிமை இருக்குதா, அல்லது சேர்ந்து வாழலாமா வேண்டாமாங்கிற உரிமை எனக்கு இருக்கிறதா, பிள்ளை பெற்றுக்கொள்வதா, எப்போது பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுக்கான உரிமை இருக்கிறதா, இதெல்லாம் இல்லாமல் பெண்ணுரிமையை பற்றி நீங்கள்லாம் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அவங்க கேட்டதில் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் திருமணம் முடித்தவுடனே அவள் வந்து ஒரு தனி மனுஷியாக இருப்பதில்லை, ஒரு ஆண் தனி மனிதனாக இருக்க முடிகிறது. ஆனால் ஒரு பெண் என்பவள் தனி மனுஷி என்கிற நிலையை மீறி சென்று இன்னொரு குடும்பத்திற்காக வாழ்கிறவளாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்தில். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சேர்ந்து வாழ்வல் அப்படிங்கிறதே வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகிற வழக்குகளில் அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அடிப்படையில் சேர்ந்து வாழ்வதற்கு வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் சொன்னால் அந்த பெண்ணுடைய உரிமை காப்பாற்றப்பட வேண்டுமா இல்லையா? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னு பாருங்கள். இந்து திருமண சட்டத்தை எடுத்துப்போம். அதில் வந்து பிரிவு 9 கீழே சேர்ந்து வாழணும்னு சொல்லி தன்னை விட்டு காரணமில்லாமல் பிரிந்த ஒரு மனைவியையோ அல்லது கணவனையோ எதிர்த்து ஒருவர் தாக்கல் செய்யலாம், மற்றொரு நபர் தாக்கல் செய்யலாம் வழக்க. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருந்து ஒரு திரைப்பட நடிகை, நம்முடைய தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த நடிகை என்று பெயர் வாங்கிய ஒரு நடிகை, அவர் சின்ன வயசில் ஆந்திராவில் இருக்கும்போது கடப்பால் அவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு கொஞ்ச நாள் இருக்காங்க, அப்புறம் படிப்புக்காக, சின்ன வயசு அந்த அம்மாவுக்கு, அதனால் படிப்புக்காக சென்னைக்கு வராங்க. சென்னையில் டி நகரில் இருக்கிற ஒரு பள்ளியில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திரைத்துறையில் வந்து வாய்ப்பு வருகிறது. வாய்ப்பு வந்து அப்போ தான் மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அவங்க கணவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கடப்பா மாவட்டத்துலேருந்து ஒரு கேஸை போடுறார், இவங்களோட நான் சேர்ந்து வாழணும், அதனால் வர சொல்லுங்கள், என்ன விட்டு பிரிஞ்சிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்போ இந்த பெண் வந்து தனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்து கணவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை
அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. பட் அங்கே வந்து அந்த கேஸ் நடக்கிற பொழுது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அதே நீதிமன்றங்களில் வந்து இது வந்து ஒருத்தரோடு வாழ்வதா இல்லையா, சேர்ந்து வாழ்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற உரிமை என்பது வாழ்தலுக்கான அடிப்படை உரிமை, ரைட் டு லைஃப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரும். எனவே என்னை நிர்பந்திக்க கூடாது. அப்படி ஒரு பிரிவு சொல்லுமானால் ஹிந்து திருமண சட்டத்திலே அந்த பிரிவை கட்டாயமாக அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியல் சாசனம் சொல்லுகின்ற நெறிமுறைகளுக்கு மாறானது அப்படின்னு அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அப்போது அந்த நீதிமன்றத்தில் இருந்தக்கூடிய நீதிபதி ரொம்ப அருமையாக பல விஷயங்களை பார்க்கிறார். உண்மையில் சேர்ந்து வாழ்வதுன்னா என்ன? வெறுமனே ஒரு கூரைக்கு கீழே வாழ்கிறதா? அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி வாழ்கிறது மட்டுமா சேர்ந்து வாழ்தல் என்று அர்த்தம்? அப்படி அல்ல. இந்த நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டிருக்கிற பிரிவு 9 கீழ் ஹிந்து திருமண சட்டத்தின் கீழ் தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து வாழ்வது என்றால் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்வது. அப்போ தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்வதற்காக ஒருவர் மனு போட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அந்த பெண் விருப்பமில்லாமலே கூட அவரோடு உறவு கொள்ள நேரிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. அப்போ அவர் சௌத்ரின்னு சொல்லி ரொம்ப அருமையான ஜட்ஜு, அவர் நிறைய தீர்ப்புகளை எல்லாம் பார்த்துட்டு சொன்னார், இல்லை இது சரியில்லை, நீங்கள் வந்து 2 பேரையும் சேர்ந்து வாழுன்னு சொல்கிறதே வந்து ஒரு தனி மனிதனுடைய உரிமைகளுக்கு மாறானது. அப்போது தனி மனித உரிமைகளுக்கு மாறான ஒரு விஷயத்தில் அவங்க 2 பேரையும் இருக்க சொல்லிட்டு, அதற்கு பிறகு இதனால் ஏற்படுகிற நிர்பந்தங்கள், விளைவுகள், ஒரு பிள்ளை பெற்றுக்க வேண்டியிருக்கும், அந்த பெண்ணுக்கு அது தேவையில்லாமல் இருக்கும், அல்லது அது விருப்பமே இல்லாத உறவாக இருக்கும், அதனால் ஏற்படுகிற மன உளைச்சல்கள் அல்லது சுமைகள் அல்லது மாற்றார் கருத்துக்கள், இவற்றிற்கெல்லாம் இரையாக வேண்டுமா? அப்போ ரைட் டு லைஃப்னா என்ன? நான் எப்படி வாழ விரும்புகிறேனோ சமூக கட்டுக்களுக்கு உட்பட்டு அந்த வாழ்க்கையை வந்து நான் வாழ வேண்டும், என்னை நிர்பந்தப்படுத்த முடியாது. இதே நீங்கள் மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா, விருப்பமில்லாத ஒரு பெண்ணிடம் வந்து உறவு கொள்ள நினைக்கின்ற கணவனாக இருந்தாலும் அது வந்து மேரிட்டல் ரேப் என்று அழைக்கப்படும். அப்போது திருமணம் ஆன பிறகு கணவனே ஆனாலும் தொடக்கூடாது என்பது பல்வேறு நாட்டில் உள்ள சட்டம். அப்படி இருக்கும்போது ஏன் இந்தியாவில் மட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை அந்த நீதிபதி எழுப்புகின்றார். அப்போது சேர்ந்து வாழன்னு சொல்லி உத்தரவு போடுறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ சிவில் கோர்ட்டுக்கு போவீங்களா? சிவில் கோர்ட்டில் போயிட்டு 21, 32, 33 இந்த பிரிவுகளின் கீழே ஆமாம்மா அவள் என்னோட சேர்ந்து வாழணும், கட்டாயப்படுத்தணும், அப்படி இல்லைன்னா அவளை சிறைக்கு அனுப்புவங்கன்னு சொல்லலாமா? இது எந்த விதத்தில் நியாயம்? வாழ விரும்பாத ஒரு தனிநபரது உரிமைகளை இது பிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நீண்ட விவாதம் ஒன்று கொடுக்குறாரு. அதில் தான் முகமது தாராபாய் வழக்கில் கூட இது சாத்தியமற்றது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதில் மேற்கத்திய நாடுகள் இருக்கக்கூடிய ஹைடு வர்சஸ் ஹைடு அப்படிங்கிற ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கிறத சொல்லிட்டு, தனி மனித உரிமையை கெடுக்கிற எந்த விஷயமும் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சேர்ந்து வாழ்வது அப்படிங்கிறது சம்பந்தமாக போடும்போது அவர் வந்து சரி அல்ல என்று ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். இது வந்து அரசியல் சாசனத்திற்கு முரணானது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துறார். ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகுது. உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போனோன்னா இல்லை சட்டத்தில் அந்த பிரிவு இருக்குது, சேர்ந்து வாழ்னா வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அப்போது இங்கே இந்த நீதிமன்றத்தில், ஆந்திரா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதியானவர் கொடுத்த தீர்ப்பை, அதில் இருக்கக்கூடிய உறுதியான கருத்துக்களை மறுக்க முடியாதன்னு சூழ்நிலையில் 2 பேருக்கும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. 2 பேருக்கும் பேசுறதுக்கோ பழகுவதற்கோ அல்லது 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கோ விருப்பம் இல்லை அப்படிங்கிற பொழுது அந்த தீர்ப்பில் வந்து நம்முடைய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, பேசாமல் 2 பேருக்கும் பிடிக்கல, வேலைக்கு டைவர்ஸ் போட்டு போங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அப்படி தான் பண்ணினாங்க. ஆனால் இந்த தீர்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிற பொழுது, இப்போ பெண்களே கூட நிறைய பேர் வந்து சேர்ந்து வாழணும் கணவரோடன்னு சொல்லி போட்டு நம்ம வந்து ஃபேமிலி கோர்ட்டில் உத்தரவு வாங்குகிறோம், அப்புறம் உயர் நீதிமன்றத்தில் உத்தரவாதப்படுத்துகிறோம், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாலும் கூட இந்த தீர்ப்புகள் செயல்படுத்த முடியாதவையாக இருக்கின்றன. நான் எக்ஸிக்யூட்டபிள் ஆர்டர்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அப்போ இப்படி பலனளிக்காத ஒரு உத்தரவினால் யாருக்கு பலன் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. குடும்பங்களை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். திருமணம் என்கிற உறவு புனிதமானதாக இருக்கணும், உண்மைதான். ஆனால் காலம் மாறுகிற சூழலிலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிர்பந்தப்படுத்தி சேர்ந்து வாழ வைக்க முடியாது என்பதை நம்முடைய நாட்டினுடைய சட்டங்கள் பல வகைகளிலே காட்டிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழும் சூழலே நம் மனதை பலவிதமான சங்கடங்களுக்கு உள்ளாக்குகின்றது.
எனவே நம் மனதை எவ்வாறு தெளிவாகவும் சீராகவும் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சி நிறைப்பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு மனிதர்களுக்கு துக்கத்தினால் ஏற்படுகிற துயரம் அல்லது மனச்சோர்வு பற்றி பார்க்கலாம். ஆங்கிலத்திலே இதை கிரீஃப் என்று சொல்லுவார்கள். அதாவது மனிதர்களிடத்திலே ஏற்படுகிற இழப்பு, லாஸ் என்று சொல்லுவோம். அந்த மனிதர்களிடத்திலே ஏற்படுகிற இழப்பு அவர்களை அதிகமாக பாதிக்கும். ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த பாதிப்பினுடைய அளவு வேறுபடும், தீவிரம் வேறுபடும், நாட்கள் வேறுபடும். அந்த இழப்பு என்பது நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு பிடித்த தலைவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களோடு ஒட்டி பழகின்ற பிரியமான விலங்குகளாக இருக்கலாம், பெட் அனிமல்ஸ் என்று சொல்வார்களே. ஆக இப்படிப்பட்ட அல்லது தொழிலே ஏற்படுகிற இழப்பு, இப்படி எந்த விதமான இழப்பு ஏற்பட்டாலும் அதனால் ஏற்படுகிற துயரம், அந்த துக்கத்தினால் ஏற்படுகிற துயரம் மிக அதிகமாக மனிதர்களை வாட்டி வதைக்கும். இது உளவியல் துறையிலே ஒரு பெரிய பிரச்சனை. பெரும்பாலும் தற்காலிகமான பிரச்சனை தான். இருந்தாலும் அந்த நேரத்திலே அந்த மாதிரி துக்கத்தினால் ஏற்படுகிற துயரத்தை அனுபவிப்பவர்களுக்கு ஆறுதல் அவசியம் தேவை. இன்னும் தேவைப்பட்டால் சில நேரங்களிலே மருத்துவ உதவியும் தேவை. இந்த துக்கம் என்பது எல்லா நேரத்திலும் நபர்களுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சில நேரங்களிலே மிக வேண்டியவர்களாக நம் மனதிலே வைத்து அவர்களை எந்நேரமும் அவர்களை பிரியமானவர்களாக வைத்து கொண்டிருப்பவர்களிடம் அவர்களுடைய இழப்பு என்பது மிக அதிக அளவு பாதிக்கும். அதாவது பெற்றவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் இழப்பு பெரிய பாதிப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் 15 to 30 வயது வரை சிறு வயதிலே ஒரு விபத்து, சாலை விபத்திலே பறிகொடுத்திருக்கிற தாய் தந்தையருக்கு ஏற்படுகிற இழப்பு பெரிய இழப்பு. அதனால் ஏற்படுகிற துக்கம் பல மடங்கு ஆகும். ஆனால் அதே போல் வயதானவர்கள் 70, 80, 90 வயது வரைந்து நிறைவான வாழ்வு வாழ்ந்தவர்களுடைய இழப்பு என்பது துக்கத்தை கொடுக்கும். ஆனால் அந்த அளவு தீவிரமாக அவர்களை பாதிக்காது. ஏனென்றால் அந்த முதுமையிலே இழப்பு என்பது எதிர்பார்த்த ஒன்று. எதிர்பாராமல் ஏற்படுகிற இழப்புத்தான் மிக அதிக வலிவுடையது. அது மனச்சோர்வை உண்டு பண்ணும், மன அழுத்தத்தை உண்டு பண்ணும், மனிதர்களை பல்வேறு மனநலம் அல்லது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்கும். அந்த இழப்பு என்பது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். பெரும்பாலான இழப்புகள் ஏறக்குறைய 4-5 நாட்கள் அல்லது 7-8 நாட்களில் இருந்து படிப்படியாக குறைந்துவிடும். அது நார்மல் கிரீஃப் என்று சொல்லுவோம். சில பேருக்கு அந்த இழப்பு என்பது 2-3 வாரம் 4-5 வாரம் தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் இருக்கும். அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சில பேருக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது மனைவியை விட்டு பிரிந்த கணவனை பிரிந்த மனைவி ஆகியோருக்கு மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் கூட இருக்கும். அது எக்ஸ்டெண்டட் கிரீஃப் என்று சொல்லுவோம். சில நேரத்திலே இந்த துக்கம் ஏற்படுத்துகிற துயரம் என்பது மனச்சோர்வு அல்லாமல் துயரம் மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனநிலையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு, அவர்களை ஒரு மன நோயாளியாக ஆக்குகிற அளவுக்கு கூட, தற்காலிகமாக இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு தீவிரமான ஒன்று. அதைத்தான் பெத்தலாஜிக்கல் கிரீஃப் என்று சொல்லுவோம். ஆக இந்த துக்கத்தினால் ஏற்படுகிற துயரம் அல்லது மனச்சோர்வு என்பது பல விதத்திலே வேறுபடுகிறது. சில சமயத்திலே பார்த்தால் துக்கம் தெரியும், ஏற்படும். எப்படி நடுவானிலே பறந்து கொண்டிருக்கிற விமானத்திலே 100 பேர் 200 பேர் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய உறவினர்களுக்கு அந்த உடலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்காது. அல்லது எங்கேயோ இறந்து விட்டவர்கள் அவர்கள் முகத்தை பார்க்கக்கூட வாய்ப்பு இருக்காது.
அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிற இழப்பு இன்னும் மிக அதிக வலியுடையது. அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த இழப்பு என்பது மனிதர்கள் எல்லோருக்கும் ஏற்படக்கூடியது. சில நேரத்தில் சில பேர் சொல்லிக் கொள்வார்கள், நான் என்னுடைய நெருங்கிய உறவினர்களால் கூட நான் கண்ணீர் விட்டு அழமாட்டேன் என்று. அது பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. வருத்தப்பட வேண்டிய நேரத்திலே வருத்தப்பட வேண்டியது மிக அவசியம். அந்தந்த நேரங்களிலே உணர்ச்சி வெளிப்பாடு அந்த மனிதனுடைய மனபாரத்தை வெகுவாக குறைக்கும். அதே நேரத்திலே நம்முடைய கலாச்சாரப்படி பார்த்தால் இந்த துக்கத்தின் அளவை ரொம்ப நீட்டிக்கொண்டு போகாமல் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நம்முடைய தமிழக கலாச்சாரத்திலே ஒரு விதமான பழக்கங்கள் உண்டு. காரியம் செய்வது என்று சொல்வார்கள், அல்லது தெற்கு மாவட்டங்களிலே கருமாதி என்றெல்லாம் சொல்லுவார்கள். 8வது நாள் 11வது நாள் என்று ஒருவர் இறந்த பிறகு அதுவரைக்கும் அந்த வீடு துக்க வீடாகவே இருக்கும். அந்த காரியம் அல்லது கருமாதி நடக்கிற நாள் இன்றைக்கு பார்த்தால் முதல் நாள் இரவு பெண்கள் எல்லாம் சேர்ந்து கொட்டி அழுது தீர்த்து விடுவார்கள். அந்த அழுது தீர்த்து விடுவதன் மூலமாக அன்றைக்கு மறுநாள் எல்லாம் பார்த்தால் நன்றாக விருந்து செய்து சாப்பிடுவார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், மறைந்தவர் மறைந்து விட்டார், துக்கத்தை நாம் அனுபவித்து விட்டோம், போதும், இனி நம்முடைய வேலையை தொடர்வோம், அதையே நினைத்து கொண்டிருந்தால் காரியம் நடக்காது எதுவும் என்று அந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அதன் மூலமாக அவர்கள் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. இது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய மனச்சோர்வை குறைப்பதற்கு உண்டான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இது நம்முடைய ஒரு பெரிய ஒரு விஷயம். இது சில நேரங்களிலே அதற்கு ஆள் இல்லாமல் இருந்தால், தனியாகவே புலம்பிக் கொண்டிருந்தால் அது மிக கஷ்டம். இந்த துக்கம் என்பது பலவிதமான ஏற்பாடு. முதலிலே அவர்கள் அதை மறுப்பார்கள், இல்லை என்று நினைப்பார்கள், அப்படி நடந்திருக்காது. அடுத்தபடியாக அவர்களுடைய உடம்பிலே ஒரு ஷாக், அதிர்ச்சி, நம்னஸ், மறத்து போதல். அடுத்தபடியாக குற்ற உணர்ச்சி, கில்ட், நாம் நன்றாக கவனித்திருந்தால் அவர்கள் இறந்திருக்க மாட்டார்களோ என்கிற குற்ற உணர்ச்சி. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மனதிலே பதட்டம் வரும், புலம்பிக் கொண்டே இருப்பார்கள், வருத்தமாக இருப்பார்கள், தூக்கம் இருக்காது, பசி இருக்காது, எந்த நேரமும் அந்த எண்ணத்தை பற்றியே நினைத்து கொண்டிருப்பார்கள். அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் என்று சொல்வார்கள், அந்த பழைய நினைவுகளே அலைமோதி கொண்டிருக்கும், அல்லது அவர்கள் சென்ற இடமெல்லாம் அந்த நினைவு வந்து கொண்டிருக்கும். இப்படி அவர்களை பல விதங்களிலே ஆட்கொண்டு அவர்களை துயரத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கும். ஆக இந்த கிரீஃப் என்று சொல்லப்படுகிற துக்கத்தினால் ஏற்படுகிற துயரம் எல்லோருக்கும் வரக்கூடியது. அதை எப்படி சமாளித்து அதிலிருந்து மீண்டு திரும்பவும் நாம் இயல்பான மனநிலைக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, தேவைப்பட்டால் அதற்கு உளவியல் ஆலோசனையோ அல்லது மிக அதிகமாக தீவிரமாக இருந்தால் அதற்கு மனநல மருத்துவரின் சிகிச்சையோ தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.